Hi hello friends, welcome to the Digital Film. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேசிக்கா ஒரு PC பில்ட் பண்றதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவை, அந்த காம்போனன்ட்ஸோட நேம் என்ன, அந்த காம்போனன்ட்ஸோட வர்க் என்னன்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோல போலாம். First, நம்ம ஒரு PC பில்ட் பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்ன்றதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். பட்ஜெட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 5000க்கும் PC பில்ட் பண்ண முடியும், 5 லட்சத்துக்கும் PC பில்ட் பண்ண முடியும். பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணோன்னே எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு இதுவாக தான் இருக்கும். அவங்க CPUக்கு மட்டுமே மெயின் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதனால நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக CPUக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதான் என்ன ஒர்க்குக்காக அவங்க PC பில்ட் பண்ணுறான்ற பொறுத்து மானிட்டர் மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கேமிங் எடிட்டிங்லாம் போகிறீங்கன்னா HD+ மானிட்டர் இல்லைனா 4K மானிட்டர் போகலாம். இதுவே பேசிக்கான ஒர்க் தான் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் நீங்கள் HD மானிட்டரே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்ட் மவுஸ். இதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்ல, இருந்தாலுமே 200-300லாம் வாங்காமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறன்ற பட்சத்தில் வேக்கம் பேட்னு ஒன்று இருக்கும். பென்சிலில் வந்து பேடில் ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேக்யூம் பேடை பற்றி தனி ரிவ்யூ இல்லைனா இதை பற்றி என்னன்றத ஒரு வீடியோ வேணும்னா செப்பரேட்டாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ன்றது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து மாறும். உங்ககிட்ட நிறைய பட்ஜெட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஹோம் தேட்டரை கூட வாங்கி மாட்டலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஹைபால், ஜெப்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600க்குள்ளேயே நல்ல ஸ்பீக்கர்லாம் இருக்குது. அந்த ஸ்பீக்கரை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு UPSஸும் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் கட் ஆகுதுன்னா உங்களால் அந்த விஷயத்தை சேவ் பண்ண முடியாது. இதுவே ஒரு UPS இருந்ததுன்னா அந்த விஷயத்தை சேவ் பண்ணிட்டு வெளில வரலாம். இப்போ ஃபைனலாக என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா CPUக்கு வந்துடுவோம். நம்ம CPUவில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வாங்குன்றத லைனாக பார்ப்போம். CPUன்னு சொன்னதுமே இந்த டப்பாவை தான் எல்லாருமே CPUன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது CPUவில் இந்த டப்பா பேர் பார்த்தீங்கன்னா கேபினெட். இது உள்ள தான் நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். இது உள்ள தான் CPUன்ற ப்ராசஸருமே இருக்குது. அது என்னன்றதை தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டுனா என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். இந்த மதர் போர்டு வாங்குறப்ப என்ன பண்ணுங்கன்னா ஹை கான்ஃபிகரேஷன் மதர் போர்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லேட்டர் டைமில் உங்கள் பிசியை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஹார்ட் டிஸ்கில் ரேம் இல்லைனா ப்ராசஸரே கூட அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மதர் போர்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SMPS தோர்கே, இதாங்க SMPS. இது இப்போ ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மோடு பவர் சப்ளைன்னுவாங்க. அதை தான் ஷார்ட்டாக நம்ம SMPSன்றோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளக் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா AC கரண்ட் வரும், அதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வரும். அதை வந்து DC கரண்ட்டாக மாற்றி மதர் போர்டுக்கு கொடுக்குறது தான் இதோட வேலை. டிசினா டைரக்ட் கரண்ட்னுவாங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா AC கரண்ட்டை வந்து இந்த SMPS DC கரண்ட்டாக மாற்றி மதர் போர்டுக்கு தருதுங்க. இதுதான் இந்த SMPSோட வேலை. அந்த மதர் போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தரும். இதுதான் மதர் போர்டோட வேலைன்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா DDR1லேருந்து DDR5 வரல இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா DDR4ம் DDR5ம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த DDRனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா ரேட்டுன்னுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். நீங்கள் பெருசாக குழப்பிக்க தேவையில்ல. DDR1லேருந்து DDR2 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் DDR1 கம்பேர் பண்ணுறப்ப 5 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக PC பில்ட் பண்ணுறன்ற பட்சத்தில் DDR4 போங்க இல்லை DDR5 போங்க, அது உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வருவோம். ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா HDD, இன்னொன்று பார்த்தீங்கன்னா SSD. HDDனா ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னுவாங்க, SSDனா சாலிட் ஸ்டேட் டிரைவ்னுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. HDDனா இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா டிரைவில் வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், மேக்னெட்டிக் பிளேட். அது சுற்றுறது மூலமாக உங்களுக்கு டேட்டா ரீட் ஆகும். இந்த SSDயில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு மாதிரி இருக்கும். இது மூலமாக உங்கள் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இதில் எது காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா SSD தான் காஸ்ட்லி. இப்போ SSD நீங்கள் வந்து ஒரு 220 GB வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்கே வாங்கிடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 120 GB பார்த்தீங்கன்னா SSD போட்டு ஒரு 1 TB பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போட்டுருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் OS ரன் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் போதும். நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் போதும். மற்றபடி டேட்டா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ நீங்கள் 1 TB SSDலாம் வாங்குற பட்சத்தில் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட வரும். இதுவே நீங்கள் 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கினா இதோட ப்ரைஸ் 3,000 கிட்ட தான் வருது. இதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு கம்மியான ஜிபியில் வந்து SSDயை போட்டு அதில் OS இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
அதில் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மற்ற டேட்டா சேவிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கோங்க, HDD வாங்கிட்டு நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை பார்க்கலாம். ப்ராசஸர் இதை தான் சிபியூன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம கம்ப்யூட்டரோட பிரெயின்ட்டு இதே தான் சொல்லுவாங்க. இதை ஏன் பிரெயின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தர டேட்டாவை இதுதான் ப்ராசஸ் பண்ணி ஆன்சராக நம்மளுக்கு தரும். இப்போ சும்மா கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் இருக்க கால்குலேட்டரில் போயிட்டு நீங்கள் 2+2 எவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா 4 இதுதான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு 4 ஆன்சரை தரும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராசஸர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக பிசி வாங்க போகிறீங்க அப்படின்ற பில் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் i3, i5 இல்லைனா i7, i9 வரலாம் ப்ராசஸர் இருக்குது. இதில் தனித்தனியாக ஜென்ரேஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசிக்கான ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா i3 போங்க. ஓரளவுக்கு மிட் கேம்லாம் விளாடுவேன், ஓரளவுக்கு எடிட்டிங்லாம் பண்ணுவேன்னா i5 போங்க. ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா i7 போங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னா i9 போகலாம். இதிலே நிறைய ஜென்ரேஷன் வருஷம் இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸரை வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்றத தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு சார்ஜ் பெருசாக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலுமே ஒரு 500லேருந்து அதுக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டே உங்களுக்கு பண்ண தெரிலன்ற பட்சத்தில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறன்ற பட்சத்தில் இப்போ ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் வச்சு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா அது உள்ளே இருக்க பின்னு டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம திரும்பியும் ப்ராசஸர் தான் மாற்ற வேண்டிய நிலமை வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிடி ரோம் கூட வாங்கி உங்கள் பிசி உள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிடி ரோமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தான் இருக்கும். நீங்கள் சிடிலாம் ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சிடி ரோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான கேஜெட்ஸ். இதை எப்படி அசம்பிள் பண்ணோம், இது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றது தனித்தனியாக வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.